மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். போன வாரத்துல நம்ம 3ஆம் அதிகாரத்தை நம்ம கவனிப்போம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 4ஆம் அதிகாரம். இதுல இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுதல் தலைப்பு எழுதிக்கங்க. நம்முடைய ஆண்டவர் சோதிக்கப்படுகிற அனுபவம். இயேசு திருப்பிக் கொள்ளுங்க எல்லாரும். 4ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். 1-2 வசனம். சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால, நல்ல கவனிங்க, யாரால சோதிக்கப்படுவதற்கு சொல்லுங்க. யாரு? சாத்தானால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்திற்கு யாரால கொண்டு போகப்பட்டார்? ஆமா, பிசாசு கொண்டு போகல. வனாந்திரத்துக்கு யாரு கொண்டு போனது? ஆவியானவர் கொண்டு போனார். அதானே? யாரு கொண்டு போனது? ஆவியானவர் கொண்டு போனார். நல்லா கவனிக்கணும். இந்த ஆவியானவர் கொண்டு போனதற்கு காரணம் என்ன? ஆவியானவர் கொண்டு போனதுக்கு காரணம் என்ன? 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுதல் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் இங்க நம்ம பார்க்கலாம். நல்ல கவனிங்க. ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டதுக்கு காரணம் என்ன? ஆவியானவரால இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த நோக்கத்திற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தகுதியானவர் என்பதை மெய்ப்பிக்க இந்த சோதனை நம்முடைய ஆண்டவருக்கு தேவையாக இருந்தது. நல்ல கவனிங்க. எந்த நோக்கத்திற்காக, எதை நிறைவேற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிரூபிப்பதற்கு அல்லது அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தகுதி உடையவர் என்பதை என்ன பண்ணணும்? நிரூபிப்பதற்கு எது தேவைப்பட்டது? இந்த சோதனை தேவைப்பட்டது. இந்த சோதனை என்ற வார்த்தை இருக்குது இல்லையா? சோதனை அல்லது பரீட்சை. என்னது? பரீட்சை. சோதனை, பரீட்சை. இந்த சோதனை பரீட்சைக்கு 2 விதமான பொருள் உண்டு. ஒன்று, இந்த சோதனை அல்லது பரீட்சை என்ற வார்த்தைக்கு 2 விதமான காரணத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, பரிசோதிக்கப்படுதல். பரிசோதிக்கப்படுதல் அல்லது மெய்ப்பித்தல். ரெண்டாவது எழுதிக்குங்க, பரிசோதிக்கப்படுதல் அல்லது மெய்ப்பித்தல். 2வது காரியம் பிசாசினால தீமை செய்வதற்கு தூண்டப்படுதல். யாரால? பிசாசினால அல்லது பொல்லாங்கு செய்வதற்கு தூண்டப்படுதல். பொல்லாங்கு செய்ய தூண்டப்படுதல். சோதனை என்பது சோதிக்கப்படுதல் அல்லது மெய்ப்பித்தல். சோதனையில அந்த காரியத்தை நான் மெய்ப்பிக்கிற அந்த அனுபவம். அடுத்தது பொல்லாங்கு செய்வதற்கு என்ன பண்ணப்படுவதா? தூண்டப்படுகிற காரியம். அதனால இந்த ஆண்டவர் ஆவியானவரால வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது இந்த காரியம் நடந்தது. ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். வாசிங்க. சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள்.
இது இது முதலாவது அனுபவம், நம்மை நாமே பரீட்சித்து பார்த்து கொள்ளுதல். இரண்டாவது எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ம் 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 ரைட். இந்த அந்த ரெண்டு வசனங்களும் இதுக்கு பொருந்தும். எதுக்கு பொருந்தும்? பரிசோதிக்கப்படுதல். நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? பரிசோதிக்கப்படணும். அல்லது நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை மெய்ப்பிக்கணும். அதாவது எனக்குள்ள இந்த விசுவாசத்தை மெய்ப்பிக்கணும். உங்களுக்கு தெரியும் தானே, ஆபிரகாமுக்கு எத்தனை ஆண்டுகளா பிள்ளை இல்லாம இருந்தது நம்ம பார்த்தோம். 25 ஆண்டுகளுக்கு மேலாக என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஆனா தேவன் அவருக்கு எப்போ மெசபத்தோமியா இருக்கிற நாட்டுல இருக்கும் போது என்ன பண்ணிட்டாரு? வாக்கு பண்ணிட்டாரு. ஏறக்குறை 25 ஆண்டுகளுக்கு மேலாக காத்து இருக்கிறாரு. காத்திருந்த உடனே ஆண்டவர் பெரிய அவருடைய வசனத்தின்படி, வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கொடுத்தார். ஆனா ஈசாக்கு கொடுத்த பிறகு, காலங்கள் ஆன பிறகு, ஏறக்குறை 20 ஆண்டுகளுக்கு ஆன பிறகு, இப்போது மீண்டுமாக யார் சோதிக்கப்படுகிறது? ஆபிரகாம். இல்லை, 22ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. ரைட். எல்லா காரியங்களும் நடந்த பின்பு சரி, ஆபிரகாம், இதுதான் அந்த பரிசோதிக்கப்படுதல். ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற விசுவாசம் மெய்ப்பிக்கப்படுதல். இப்போ நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் சில நேரங்கள் என்ன பண்ணப்படணும்? நிரூபிக்கப்படணும். அதான் மெய்ப்பிக்கப்படுதல், நிரூபிக்கப்படணும். அப்ப எனக்குள்ள நான் விசுவாசம் இருக்குது, எனக்குள்ள விசுவாசம் இருக்குது, எனக்குள்ள விசுவாசம் இருக்குது அப்படின்னு சொல்லுவதை காட்டிலும், எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் சூழ்நிலைகள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது நான் அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். இதைத்தான் இங்க ஆபிரகாம் அதை நிரூபிக்கிறார். எப்படி அதை நிரூபிக்கிறாரு? எந்த பிள்ளைய கொடுத்தாலும், ஒரே பிள்ளைதான், வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை, அந்த பிள்ளைய ஆண்டவர் சொல்றாரு. இப்ப இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆபிரகாம் தேவனை சோதித்தார். எப்படியா? நோக்கி ஆபிரகாமே என்றார். புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஆகிய இவனை கொண்டு போய் நான் காண்பிக்கும் மலைகளில் ஒன்றில் அவன் என்ன பண்ணு? தகன பலி இடு. அப்படித்தானே இருக்குது. என்ன பலி இடணுமா? தகன பலி இடுன்னு. இப்ப நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பரிசோதிக்கப்படுகிறது. ஆனா ஆபிரகாமுக்குள்ள இருக்கிற விசுவாசம் நிரூபிக்கப்பட வேண்டும். அநேக நேரங்கள்ல நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணப்படுகிறது? சோதிக்கப்படுகிறது. இந்த சோதிக்கப்படும் போது நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன பண்ணப்படணும்? நிரூபிக்கப்பட வேண்டியது அவசியம். மறந்துடாதீங்க, நிரூபிக்கப்பட வேண்டியது அவசியம். சில நேரங்கள் அந்த நிரூபிப்பது எப்படி கூட இருக்குதான். பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வாசிங்க, 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். ரைட். இங்க பாருங்களேன், எதை காட்டிலும்? அழிந்து போகிற பொன்னை காட்டிலும் என்னவா இருக்கிறதா? அதிக விலையேற பெற்றதா இருக்கிற விசுவாசம். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் எதை காட்டிலும்? அப்படி ஆண்டவர் அதை கனப்படுத்தி சொல்றாரு, அழிந்து போகிற பொன். அப்ப அழிந்து போகிற பொன் அப்படி ஏன் அதை சொல்றாரு அப்படின்னா, இந்த அழிந்து போகிற பொண்ணுக்கே எது தேவை? அக்னி தேவை. எது தேவை? அக்னி தேவை. ஏன்னா இந்த பொண்ணு எதனாலதான் சோதிக்கப்படணும்? அக்னினாலதான் சோதிக்கப்படுகிறது. அப்ப எவ்வளவாய் அக்னினால சோதிக்கப்படுகிறதோ அது தூய பொண்ணாக அல்லது நல்ல பொண்ணாக காணப்படுகிறது. ஆனா வசனம் சொல்லுகிறது, அதை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம், நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணப்படணும்? அப்ப சோதிக்கப்படணும். எதை கொண்டு சோதிக்கப்படணும்? பொண்ணுக்கு அக்கினி இருக்குதுன்னா விசுவாசத்துக்கு அக்கினி இருக்குது. ஒரு அழிந்து போகிற பொண்ணுக்கு என்ன இருக்குது? அக்கினி இருக்குது. அப்ப அதை காட்டிலும் விளையாட பெற்றதா இருக்கிற விசுவாசம், அதுக்கு என்ன இருக்குது? அதுக்கு ஒரு அக்கினில நம்மளுக்கு 2 அக்கினி, டபுள் அக்கினி. ஏன்? அப்பதான் நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணப்படும்? சொல்லுங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம்.
பிரியமானவர்களே, அப்படி விட்டுருவாங்க. உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று என்ன பண்ணாதீங்க, திகைக்காதீங்க. உங்கள் மத்தியில பற்றி எரிகிற அக்கினி குறித்து ஏதோ புதுசா எரியுதுப்பா, புதுசா இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன், என்ன காரணமா? அடுத்த வசனம், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் என்ன பண்ணுங்க. அப்ப அவருடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளி ஆகணும்னா எது நம்மளை சோதிக்கணுமா? சொல்லுங்க. அக்கினி. அக்கினி என்பது அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாடுகள். அப்ப பாடு ஒரு மனுஷனை எங்க கொண்டு போகுது அப்படின்னா அதிக நித்திய கனமகிமைக்கு கொண்டு போகிறது. அப்ப நம்ம என்ன பண்ணப்படணும்? இந்த விசுவாசமானது பரிசோதிக்கப்படணும். விசுவாசமானது எல்லாரையும் அது பரிசோதிக்கும். ஆனா அநேகருடைய விசுவாசம் நிரூபிக்கப்படாமல் போய்விடுகிறது. ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற விசுவாசமானது நிரூபிக்கப்படணும். எப்பொழுது? பரிசோதிக்கப்படும் பொழுது. ஆபிரகாம் கொண்டு போனாரா பிள்ளையே? கொண்டு போனாரா இல்லையா? எத்தனை நாள் ஆச்சு அங்க கொண்டு போறதுக்கு? 3 நாள். அப்படி எட்டி பார்க்கும்போது எத்தனை நாள் ஆயிருச்சு? 3 நாள் ஆனது. இந்த 3 நாள் ஏதாவது கார் பஸ்ல ஏதாவது போனாரா? இல்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? நடந்துதான் போயிருக்கணும். உங்களை பார்த்தா நடந்து போன மாதிரியும் தெரியல. எப்படிதான் போயிருக்கணும்? நடந்து. இப்ப 3 நாள்னா கண்டிப்பா 3 இரவு வந்திருக்கணும் இல்லையா? பகல் வந்திருக்கணும் இல்லையா? அப்ப அந்த இரவும் பகலும் என்ன யோசிச்சிருந்திருப்பாரு ஆபிரகாம்? அது ரொம்ப யோசிக்குது, ரொம்ப நினைக்கிறதுக்கு எவ்வளவு இருந்திருக்குது இல்ல? என்னடா இது, எவ்வளவு தோணி இருக்கும். ஏன்னா சாராளுக்கு தெரியாது. இவரு கூட்டிட்டு போறது, அவரு கூட்டி கொண்டு போவது இவருக்கு நல்லா தெரியும். என்ன பண்ண போகிறேன்? சாதாரண பலி கூட இல்லையா? என்ன பலி? தகன பலி. அவ்வளவுதான் வைத்து. அதுக்குதான் எதை கூட்டிட்டு எடுத்துட்டு போறாரு? கையிலேயே விறகையும் எடுத்துட்டு போறாரு, நெருப்பையும் கொண்டுட்டு போறாரு, மனுஷன் கத்தியும் எடுத்துட்டு போறாரு, ரெடியா போறாரு. ஐயோ மறந்துட்ட ஏரியா போய் ஓடி எடுத்துட்டு வரணும் கூட என்ன பண்ணல. இவர் மறந்துட்டா கூட அங்கவே ஆண்டவர் கத்தி காமிச்சிருப்பாரு. அது மாதிரி கத்தி அப்படின்னு இருப்பாரு. அப்ப எல்லா ஆயுதத்தோடு கூட போகிறாருல. எந்த விதமான கலக்கமோ, எந்த விதமான சந்தேகமோ, எந்த விதமான பயமோ யாருக்கு இல்ல? ஆபிரகாமுக்கு இல்ல. அப்ப இந்த பரிசோதித்ததோடு கூட அவர் போகும் பொழுது கடைசியாக 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் போடாது செய்யாது கவனிங்க, நீ அவனை புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எங்க கொண்டு போறாரு பாருங்களேன். இப்போ விட்டிருந்தா கூட ஆபிரகாம் என்ன பண்ணிருப்பாரு? கொஞ்சம் கூட அந்த சலனம் இல்லாமல், பயம் இல்லாமல் கத்தி எடுத்து என்ன பண்ணிருப்பாரு? ஏறக்குறைய அப்படி நிலவரத்துக்கு வந்துட்டாரு. பார்த்தாரு தேவன், நிறுத்துப்பா அப்படின்னாரு. நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு சொல்றாரு அழகா, உன்னுடைய புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் நீ அவனை எனக்காக ஒப்பு கொடுத்தபடினாலே நீ தேவனுக்கு, யோசிச்சு பாருங்களேன், நீங்க தேவனுக்கு பயந்தவன் என்பதை என்ன பண்ணிருக்கிறேன். அப்போ இவருக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை நிரூபிக்கிறார். எல்லாருடைய விசுவாசமும் சோதிக்கப்படணும். எல்லாருக்கும் அந்த சோதனை இருந்தா தான் நம்ம நிலவரம் என்னன்னு நமக்கு தெரியும். அப்ப அந்த சோதிக்கப்படும் பொழுது அந்த விசுவாசத்துல நம்ம நிலைத்திருக்கிறோமா, அல்லது நம்ம அந்த விசுவாசத்துல நம்ம கொஞ்சம் பலவீனமா இருக்கிறோமா என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நம்முடைய ஆண்டு ரொம்ப அழகா சொல்லுவாரு பாருங்க. 22ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும், ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு. அப்படின்னா என்னன்னா, நம்ம சோதிக்கப்படும் போது எது நமக்குள்ள தடுமாறும்? நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் தடுமாறும்.
நம்ம ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசம் கொஞ்சம் என்ன ஆகும், அப்படி பல கேள்விகள் வர ஆரம்பிக்கும். என்ன ஆண்டவரே, ஏது ஆண்டவரே, நீங்க இப்படி நடத்துவீங்களா ஆண்டவரே, இப்படி போக, இப்படி நான் என்ன அநியாயம் பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், அப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஆனா இந்த பேதுருக்கு சொல்லும்போது சொல்றாரு, சீமோனே சீமோனே, உன்னை கோதுமையை எப்படி சுலகினால் புடைப்பார்களோ அப்படி போல உன்னையும் உன் விசுவாசத்தை பிசாசானவன் கோதுமை எப்படி சுலகினால் புடைக்கிறார்களோ அப்படி புடைப்பதற்கு என்னிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான். கவனிக்கணும், என்ன கேட்டுக்கிட்டான்? உத்தரவு கேட்டு ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? வேண்டாப்பா அப்படின்னு இருக்கணும். இல்ல நம்மளாங்க சொல்லி இருக்கோம் வேண்டாம் அப்படின்னு இருக்கணும். ஆனா ஆண்டவர் அழகா சொல்றாரு, நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போக கூடாதுன்னு என்ன அர்த்தம்? நான் கொடுத்துட்டேன்பா, பர்மிஷன் கொடுத்துட்டேன்பா அப்படின்னு. எப்படி அந்த 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 கோதுமை அந்த முரத்துல அதை எப்படி புடைத்து எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, உட்கார்ந்துருக்கிற ஆளுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? கொஞ்சம் ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா என்ன ஆகும், அப்படி எல்லாம் இப்பதான் எல்லாம் அப்படியே ரெடிமேட் ஆயிருது இல்ல, அப்போ எதுவும் இல்லை, எல்லாம் பண்ணிதான் ஆகணும். எப்படி அது புடைப்பார்கள் என்று நமக்கு தெரியும். அப்படி போல ஒரு மனுஷனை உபத்திரவத்தில் புடைத்தா எப்படி இருக்கும், அவன் விசுவாசம் எப்படி நிற்கும்? ஆனா என் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சத்துரு புடைப்பான், உன்னை விசுவாசம் புடைப்பான், ஆனா பயந்துராத, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணப்படுகிறோம் அப்படின்னா, நம்முடைய விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது. சோதிக்கப்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் நாம தான் அதை நிரூபிக்கணும். அப்ப சத்துரு சோதிக்கிறான நம்ம என்ன பண்ணணும்? எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, இந்த ஆபிரகாமுக்கு என்ன விசுவாசம் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். என்ன விசுவாசத்தோடு தன்னுடைய பிள்ளைய கூட்டிட்டு போனார்? எபிரேயர் 11 போயிருங்க. ஆமா, எபிரேயர் 11 அதிகாரம் 18வது வசனமா, சீக்கிரம் வாசிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று இருந்தது. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரில் இருந்து எழுப்ப எண்ணி, இங்க பாருங்க, இதுதான் ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தை சோதிப்பதற்காக தான் இங்க ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. இந்த போராட்டத்துல ஒண்ணு ஆபிரகாம் ஒண்ணு கலங்கல. ஆபிரகாம் ஒண்ணும் ஐயோ என்ன ஆண்டவர் கேட்டுட்டாரு அப்படிலாம் ஒண்ணும் சொல்லவே இல்லை. ஏன்னா அவருக்கு என்ன, அவருக்குள்ள என்ன விதமான விசுவாசம் இருந்துச்சுன்னா, மரித்தோர் இருந்து எழுப்ப தேவன் யாரா இருக்கார். சரி, மரித்தோர் இருந்து எழுப்ப தேவன் வல்லவரா இருக்கிறார் என்ற விசுவாசம் ஏன் ஆபிரகாமுக்கு வரணும்? இதுக்கு முன்னாடி யாரு அவர் மரித்தோர் இருந்து எழுப்பி இருக்கிறாரு? இதுக்கு முன்னாடி யாராவது மருத்துவ இருந்து எழுப்பினாரா? புதிய ஏற்பாட்டுல என்ன பண்ணிக்கிறாரு? எழுப்பியிருக்காரு. அதனால இப்ப நம்ம கூட சொல்லலாம், எழுந்திரு இயேசுவ நாமத்துல அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் ஆபிரகாமுடைய காலத்துல யாரையும் மரித்தோர்ல இருந்து உயிரோட எழு. அப்ப இவருக்கு எப்படி அந்த விசுவாசம் வந்திருக்கும்? அப்படி என்றால் ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் குறித்து சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் நம்பி, வாசிமா 19வது வசனம் 19. விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கல, 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும், இதுதான் ஆபிரகாமுடைய சரீரமும் செத்து போயிருச்சு, குழந்தை பெற்றெடுக்க தகுதி இல்லை. சாராளமாவுடைய கர்ப்பமும் என்ன ஆயிடுச்சு? அப்ப ஏறக்குறைய அவங்க 2 பேருடைய சரீரமும் செத்து போய் விட்டது, அந்த பிள்ளையை பெற்றெடுக்க தகுதி இல்லை. ஆனால் ஆபிரகாம் அதுல விசுவாசிக்கிறாரு, மரித்து போன எங்க 2 பேருடைய சரீரத்திலிருந்து ஒரு பிள்ளையை உண்டாக்க தேவனால் கூடுமானால், இந்த பிள்ளையை மரித்து போனா கூட அதுல இருந்து எனக்கு ஆண்டவர் பிள்ளையை கொடுங்க. ஆமென். இதுதானே இல்லையா? ஏன்னா 2 பேர் வசனம் அதுதான் சொல்லுது. அந்த ஐயாவும் பிள்ளையை பெற்றெடுக்க தகுதி இழந்துட்டாரு, அம்மாவும் பிள்ளை தகுதி இழந்துட்டாங்க. இப்ப
இப்ப 2 பேருடைய கற்பமும் செத்து போயிருக்குது. செத்து போன சரீரத்திலிருந்து ஒரு பிள்ளை உண்டாக்க கூடுமானால், ஏன் நான் எரித்து சாம்பலாக்கினாலும் சாம்பலில் இருந்து எனக்கு என்ன பண்ண முடியும்? கர்த்தர் எனக்கு பிள்ளைய கொடுக்க முடியும். இதுதான் விசுவாசம். அப்ப இவரு இது இவ்வளவு பெரிய விசுவாசம் உள்ள வச்சிருக்கிறாரு. இது சோதிக்கப்படணுமா சோதிக்கப்படக்கூடாதா? சொல்லுங்க. நான் உங்க விசுவாசத்தை கேட்கலையா, ஆபிரகாம் விசுவாசத்தை கேட்கிறேன்யா. சோதிக்கப்படணுமா கூடாதா? எப்ப முதல்ல ஆபிரகாம்ன்றாருல்ல, அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணப்படணும்? சோதிக்கப்படணும். அப்ப சோதிக்கப்பட்டார் ஆபிரகாம். ஆனா தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த சோதிக்கப்படும் போது நான் விசுவாசம் எனக்குள்ள இருக்குது என்பதை நிரூபித்தவர் ஆபிரகாம். அதனாலதான் இன்றைக்கு விசுவாசிகளின் யாராக எண்ணப்படுகிறார். இப்பேற்பட்ட விசுவாசம் நமக்கு வரணும் தேவனே. இப்பேற்பட்ட விசுவாசம் நமக்குள்ள பெருகணும். நாளுக்கு நாள் இந்த விசுவாசத்துல நம்ம என்ன ஆகிட்டே இருக்கணும்? விருத்தி அடைந்துகிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் எதையாவது எதிர்பார்த்து போயிடக்கூடாது. நம்முடைய விசுவாசமானது தேவன் மேல வைக்கிற விசுவாசமாக இருக்கும். அந்த விசுவாசம் நமக்குள்ள நிறைவேறணும். சில நேரங்கள் அந்த விசுவாசம் நமக்கு என்ன பண்ணப்படவும் செய்யும்? சோதிக்கப்படவும் செய்யும். சரி, இங்க வந்துடலாம். அப்ப நம்முடைய ஆண்டவர் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு அவர் என்ன பண்ணப்பட்டார்? பரிசோதிக்கப்படுகிறார். இரண்டாவது, அந்த பரிசோதிக்கிற அந்த நிலைமையில பிசாசானவன் என்ன செய்ய தூண்டுகிறான்? என்ன செய்ய? ஆமா, பொருளாங்க செய்ய, பாவம் செய்ய பிசாசானவன் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்றான்? தூண்டுகிறான். கவனிக்கணும். 2 விதமான சோதனைன்னு சொன்னேன். ஒண்ணு மேல இருக்கிற சோதனை, இரண்டாவது யாக்கோபு எழுதின நிருபம். யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் இருப்பானாக. தேவன் பொருளாங்கனால சோதிக்கிறவர் அல்ல. அப்படின்னா என்னன்னா, உங்களை என்னையும் ஆண்டவர் எதை கொண்டு சோதிக்க மாட்டார்? பொல்லாங்கன காரியத்தை நமக்கு வைத்து அது ஆண்டவர் நமக்கு டெஸ்ட் பண்ண மாட்டார். பொல்லாங்கன காரியம் என்ன அப்படின்றத எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, எதெல்லாம் தேவனுக்கு சித்தம் இல்லையோ இது எதையாவது கொண்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ண மாட்டார்? தேவன் சோதிக்க மாட்டார். அப்ப பொல்லாங்கை கொண்டு பொல்லாங்க செய்ய தூண்டுகிறவன் யாரு? சத்துரு. ஆனா அதே வேளையில இந்த 2 காரியம் இருக்கும் போது என் ஆண்டவர் அழகாய் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு எத்தனை நாள் புசியாமலும் சாப்பிடாமலும் இருந்தாரா? 40 நாள் இல்லையா? இந்த 40 நாள் அளவும் அவர் தேவனோடு கூட இருக்கிற அந்த அனுபவத்தை நம்ம பார்க்கணும். இப்ப வாசிங்க 3வது வசனம். எப்ப வரும்? அப்பொழுது அப்படின்னா எப்பொழுது அந்த சூழ்நிலையை அவன் பார்க்கிறான் பாருங்க. அந்த எப்போ நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ள சிக்குவோம் அப்படின்னு யாருக்கு தெரியும்? சத்துருக்கு தெரியும். சரியாய் அவர் பசியா இருக்கிறார். இப்ப பசி உண்டாயிடுச்சு அவருக்கு. 40 நாளும் இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஏன்னா ஆவியானவர் ஏற்கனவே அவர் வனாந்தரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? எந்த காரியத்தை நிறைவேற்ற வந்தாரோ அதுக்கு தகுதி உடையவராக இருப்பதற்கு அவரை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார், அவரை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இது முடிந்த உடனேயே சத்துரு சோதிக்க வருகிறான். எல்லா நேரங்களையும் பிசாசு நம்மளை சோதிக்கிறது இல்லை. அவனுக்கு தெரியும் இது இந்த எந்த நேரம் என்பது அவனுக்கு தெரியும். அது சரியாக வந்து முதல் சோதனையே எங்கதான் வருது? சாப்பாட்டு விஷயத்துல. ஏன்னா 40 நாள் ஆயிருச்சு இல்ல? எத்தனை நாள் ஆயிருச்சு? 40 நாள். இப்ப அவருக்கு என்ன ஆயிருக்கணும்? நம்ம ஆண்டவருக்கு பசி உண்டாயிட்டுன்னா எப்படிப்பட்ட பசி உண்டாயிருக்கணும்? இல்ல, ரொம்ப பசி உண்டாயிருக்கணும், மிகுந்த பசி உண்டாயிருக்கணும். நல்லா கவனிக்கலாம். இந்த பிசாசானவன் கொண்டு வந்த அந்த காரியத்தை நம்முடைய தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? அதை மேற்கொண்டார். என்ன பண்ணார்? அதை மேற்கொண்டார். எப்படி மேற்கொண்டார்ன்றதை பார்க்கலாம். முதல் சோதனையில நம்ம பார்க்கிறோம். என்ன சோதனை? இந்த கல்லுகள் எல்லாம் என்ன பண்ணணுமா? அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். கவனிக்கணும். இந்த சத்துரு நம்ம ஆண்டவரை சோதிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் பெரிய ஆளு, நம்ம ஆண்டவர் ரொம்ப இதா
இல்ல. நல்ல காணும். அந்த வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்குது. வாசிங்க அதுல. வாசிமா. என்னவா? தேவனுடைய, சரி, ஆக்சுவலி அந்த தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்றது சரியானது இல்ல. நீ தேவனுடைய குமாரன் தான் ஆகையால் அப்படின்ற காரியம் அது. நீ தேவனுடைய குமாரன் ஆகையால் இந்த கல்லுகள் என்ன ஆகட்டும். நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு இல்லை, நீ தேவனுடைய குமாரன் தான் ஆகையால் இந்த கல்லுகள் என்ன ஆகும்படி சொல்லு. இதுக்கு ஏன் இந்த வார்த்தையை பிசாசு அதை டிமாண்ட் பண்றான் அல்லது பிளேம் பண்றான் தெரியுமா? 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. மத்தேயு 3 கடைசி. உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆமா, இது யார் சொல்றது? பிதாவாகி தேவன் சொல்றாரு. இவர் யாருடைய குமாரன்? என்னுடைய குமாரன், நேசகுமாரன். இப்போ இத கொண்டு வர பாருங்க. நீ தேவனுக்கு நேசகுமாரனா இருப்பியன்னா நீ தேவனுடைய குமாரன் ஆகையால். நீ, நான் சொல்லலப்பா நீ தேவனுடைய குமாரன், யாரே சொல்றாரு? பிதாவே உனக்கு என்ன பண்ற? அனௌன்ஸ் பண்றார். அவர் ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே ஆவியானவர் புறாவை போல இறங்குறதை பார்த்த உடனே இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ண போது இந்த சத்தம் சத்துரு கேட்டு சொல்றான், நீ தேவனுடைய குமாரன் தான் ஆகையால் இந்த கல்லுகள் எல்லாம் என்ன ஆகட்டும். சில நேரங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம காரியங்களை ஹேண்டில் பண்ணணும். நம்மளா தான், நான் இப்போ யாராவது முதலமைச்சரின் மகனானால் அப்படின்னா என்ன ஆகும்? என்ன மகனானால், நான் மகன் தான், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. என் ஆண்டவர் அப்படி ஒண்ணு என்ன பண்ணலங்க. ஆமா, நீ என்ன சொல்ற? ஆமா, தேவனுடைய குமாரன் தான், என்ன செய்யணும் சொல்லு. இந்த கல்லுகள் எல்லாம் என்ன ஆகட்டும், அப்பங்கள் ஆகட்டும் அப்படின்னா உடனே என்ன ஆயிருக்கணும்? எல்லா கல், எந்த கல்லு பாறாங்கல்லாம் ஆகணுமா? என்ன ஆயிருக்கும்? சரி, இப்போ அந்த வார்த்தை அங்க பாருங்களேன். நீ தேவனுடைய குமாரன் தான், ஆனா இந்த சோதனையில நீ என்ன ஆகணும்? இந்த கல்லுகள் எல்லாம் என்ன ஆகட்டும். சரி, அன்று செஞ்சாரா? செய்தாரா? இப்பொழுதே கட்டளை எடுக்கிறேன் செஞ்சாரா? ஏன் செய்யல? ஏன் செய்யல? வேற விதமா யோசிங்க. ஏன் செய்யல? அவரால் செய்ய முடியாதா? செய்ய முடியுமா? முடியாதா? முடியும், முடியுமே முடியும். அவன் ஏன் செய்யல? பிசாசு சொன்னதுனால அவர் செய்யலையா? இல்லைன்னா அவர் செஞ்சிருப்பாரா? சரி, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம். ஏன் சில கேள்விகள் கேட்கறேன்னா உங்ககிட்ட ஏதாவது ஆன்சர் இருக்குமா அப்படின்றது கேட்கறதுக்கு தான். 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான். அப்பொழுது இயேசு பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ தாமாய் ஒன்றும். நல்ல கவனிங்க. இப்ப நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில வரும்பொழுது தன்னுடைய தெய்வீகத்தை அவர் பயன்படுத்தி தாமாக தானாக எந்த அற்புதத்தையும் எந்த வல்லமையும் அவர் செய்கிறார். எதை பயன்படுத்தி? எதை பயன்படுத்தி சொல்லுங்க. என் ஆண்டவருக்கு தெய்வீக வல்லம் இருந்துச்சா? சொல்லுங்க, இருந்துச்சா? அவருக்கு குருடர்கள் எல்லாம் அவர் என்ன பண்ணாரு? வியாதிஸ்தர்கள் என்ன பண்ணாரு? குஷ்ரோகிகள் என்ன பண்ணாரு? செஞ்சிருக்க முடியுமே. அப்ப செஞ்சிருக்க முடியும். இந்த கல்லுகளை என்ன ஆயிருக்கும்? ஆயிருக்குமே. ஆனா என்ன வசனம் சொல்லுது? பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ. அப்படி என்றால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆக்கும்படி கர்த்தர் அவருக்கு கட்டளையிடவில்லை, அதை காண்பிக்கல. அப்படி காண்பிக்காதனால இவர் என்ன பண்ணல? அதை செய்யல. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 30வது வசனத்தையும் வாசிங்க. இங்க பாருங்க, நான் சுயமா எதையும் நம்ம அப்படி நமக்குள்ள அப்படி இருக்குதா? நம்ம அப்படி நம்ம ஒரு தீர்மானத்துக்குள்ள இருக்கிறோமா? சுயமா நான் எதையும் செய்ய மாட்டேன்பா, என் ஆண்டவர் என்ன காண்பிக்கிறாரோ, என் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, என் தேவனுடைய சித்தம் என்னவோ அதைத்தான் செய்வேன் அப்படின்னு யாராவது நமக்குள்ள அந்த தீர்மானம் இருக்குதா? செஞ்சுட்ட பிறகுதான் சொல்லுவோம். கொஞ்சம் புத்தி நம்ம என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்க.
கொஞ்சம் அறிவில்லாம செஞ்சிட்டேன். ஆனா இங்க உங்களுக்கு தெரியும், நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல எதன் மேல சாயாத வாசிங்க. உன் சுய புத்தின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு உன் வழிகள் எல்லாம் நினைத்துக்கொள். நல்ல கவனிங்க. அநேக நேரங்கள் நமக்கு லாஸ் ஆகுறதுக்கும் அநேக நேரங்கள்ல ஆசீர்வாதங்களை இழந்து போவதற்கு காரணம் என்னன்னா, எதன் மேல நம்ம சாய்ந்து கொள்ளுகிறோமா? ஏன் இந்த சுய புத்தி? எனக்கு அந்த தகுதி இருக்குது, இப்ப எனக்கு அந்த படிப்பு இருக்குது, அந்த பலன் இருக்குது, கொஞ்சம் பேக்ரவுண்ட் பினான்சியலா எனக்கு நல்ல கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது, அதனால என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என் சுய புத்தியில சாய்ந்து இதாக்குமோ அதாக்குமோ அப்படின்னு செய்து விடுகிறேன். ஆனா சரியான காரியங்கள் வரும்பொழுது அது நிறைவேறாம போகிறத நம்ம பார்க்கிறோம். அவன் என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அல்ல, சுயமாய் ஒன்றும் செய்கிறவர் அல்ல. அவருக்கு இருந்த வல்லமையில சும்மா பார்த்ததெல்லாம் பொன்னாய் விளங்கி இருக்கும். யார் யாரும் வந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் விடுதலை கிடைச்சிருக்கும், சுகம் கிடைச்சிருக்கும், யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம் அவருக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தை குறித்து. ஆனா சுயமாய் அவர் ஒன்றை என்ன பண்ணவே இல்லையா. ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது பெதஸ்தா குளக்கரை இருந்துச்சு. எத்தனை வருஷமா முடவன் இருந்தாங்க? 38 வருஷமா. அவன் மாத்திரம் சுகம் அடைந்தானா? இருக்கிற எல்லாரும் சுகம் அடைந்தார்களா? அவன் ஒருவன் மாத்திரம் தான். ஏன்னா ஏறக்குறைய அங்க அநேக பேர் அங்க இருக்கிறாங்க. எப்படா தேவதூதன் வந்து எதை கலக்குவான், அந்த நாட்கள் அந்த நம்பிக்கை இருந்திருக்குது, கலக்குவான், ஏதாவது இறங்கி ஏதாவது நடந்திருக்கும். அப்ப இவர்கள் எல்லாரும் அதுக்காக காத்து இருக்கும் பொழுது என் ஆண்டவர் நேர போனாரு. 38 வருஷமா இருக்கிறவனை அப்படி பார்த்தாரு. எழுந்து நட, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஏன் அதே வல்லமை அங்க இருக்கிற ஒரு 1000 பேருக்கு ஒரு 100 பேருக்கு கொடுத்துருக்கலாம? அப்படி என்றால் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அது என்று தாமாய் ஒன்றும் செய்ய மாட்டார். நமக்குள்ள அந்த ஒரு தீர்மானம் இருக்குதா? நமக்குள்ள அந்த ஒரு விருப்பம் இருக்குதா? ஆண்டவரே, எதை நான் செய்ய மாட்டேயா, என் விருப்பத்தின்படி செய்ய மாட்டேன், எல்லாவற்றையும் உங்க சமூகத்தில் வைக்கிறேன் ஐயா, எல்லாவற்றையும் உங்க பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே, காரியத்தை நீர் வாய்க்கப்படும். அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் அது காத்து இருக்கலாமே. கொஞ்சம் வாய்ப்பெல்லாம் இருக்குதுதான், எல்லா சூழ்நிலையும் நமக்கு வருதுதான். ஆனாலும் இதுக்கு செய்வதற்கு எனக்கு பலன் இருக்குது, சப்போர்ட் இருக்குது, எனக்கு பண காரியங்கள் எனக்கு இருக்குது, அநேக நண்பர்கள் எனக்கு உதவி செய்ய இருக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அதை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்துல தகப்பனே இதை செய்வதற்கு அந்த உங்க சித்தம் என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது காத்திருக்கிறோமா நாம? அதை அநேக சூழ்நிலை நமக்கு வரும். ரொம்ப நாள் வெயிட் பண்ணாத, அது எப்படியாவது போயிடும், அங்க வந்துடும் இங்க வந்துடும், உனக்கு கிடைக்க வேண்டியதை யாராவது எடுத்துட்டு போயிடுவான், உங்கதான் பணம் இருக்குது அதை செய் அப்படின்னு சில காரியங்கள் நெருக்கும் பொழுது நாம தேவ சித்தத்திலிருந்து தவறி விடுகிறோம், தேவ சித்தத்திலிருந்து குழம்பி போகிறோம், தேவ சித்தத்திலிருந்து நம்ம அப்புறப்படுத்தப்படுகிறோம். அதுக்கு காரணம் தன் சுய புத்தின் மேல் சாய்ந்து கொள்ளுவதினால். என்ன பண்ணிடாதீங்க, சுய புத்தின் மேல சாஞ்சிராதீங்க. எல்லா வாய்ப்புகள் இருந்தாலும் என்ன பண்ணிடாத, ஆமா எல்லாம் சரியா இருக்கிற மாதிரிதான் இருக்குது, கர்த்தருடைய சமூகத்துல வை, அதை கொண்டு போய் ஆண்டவரே உங்க சித்தம் தானா, எனக்கு ஏதாவது இப்படி கூட சும்மா கேளுங்களேன், ஆண்டவர் ஏதாவது ஒரு அடையாளம், ஏதாவது ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, இல்ல உடைய வசனத்தின் மூலமா வெளிப்படுத்துங்க, இல்ல ஊழியக்காரன் என் நிலவரம் தெரியக்கூடாது, அவர் பிரசங்கம் பண்ணும் போது அதுல இருந்து அந்த வார்த்தை எனக்கென்று கடந்து வரணும், இப்படி ஏதாவது கேட்டு பழகுங்க, தெய்வ சித்தத்தை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்வீர்கள். நானே ராஜா, நானே மந்திரி, இப்பெல்லாம் நான் யாருக்கிட்ட நான் கேட்கணும்? கர்த்தர் எனக்கு எதை கொடுத்திருக்கிறார்? வேதத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு என்ன எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் அந்த வழி போன இந்த வழி போன எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்பது நல்லது. எதை நிறைவேற்றுவதற்காக? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அப்ப இந்த இடத்துல பிசாசு சொல்றான், இந்த கல்லுகள் எல்லாம் என்ன ஆகட்டும்? அப்பங்கள் ஆகட்டும். ஏன் இது அப்பங்களை ஆக்க ஏன் ஆண்டவர் அங்க அனுமதிக்கல அப்படின்னா, பிதாவாகி தேவன் அதை அவருக்கு காண்பிக்கல. ரெண்டாவது, நீ ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை, நான் சுயமா எதையும் நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். நான் எதுக்கு காத்திருக்கிறேன்? தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சித்தத்துக்கு நான் காத்திருக்கிறேன். இந்த அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணணும், இருக்கணும். சரி, இப்படி போவதற்கு போன பிறகு ஒரு காரியத்தை நீங்க கவனிக்கலாம். இந்த சோதனையை கவனிங்க.
சந்தித்ததனுடைய நோக்கம் என்ன? ஏன் நம்முடைய ஆண்டவர் இந்த சோதனையை சந்திக்கிறார்? இந்த சோதனையை சந்திக்கிறார் ஏன்? அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டு இருந்திருக்கலாமே. ஒரே ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்கு எனக்கும் இதுல ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்படி. தேவன் அப்படி இவர் சோதிச்சா நம்ம ஆண்டவர் என்ன அதுல சோதனை விழுந்துருவாரா? இல்ல சோதனை பண்ணதான் இவர் ஆண்டவர் என்று நிரூபிக்கணுமா? இல்ல. ஏன் இந்த காரியங்கள் இருக்குது அப்படின்னா, எந்த நெருக்கடியிலையும் எந்த சூழ்நிலையிலையும் நான் சத்துருவை ஜெயிக்க முடியும் என்பதற்கான ஒரு நல்ல பாடத்தை ஆவியானவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு நெருக்கம் வந்துச்சே இல்லையா இந்த இடத்துல, எல்லா நெருக்கத்திலையும் நான் என்ன பண்ணிடுவேன்? எதுக்கு தான் கீழ்ப்படிவேன்? வசனத்துக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். எதுக்கு கீழ்ப்படிவேன்? வசனத்துக்கு தான் கீழ்ப்படிவேன். அப்படின்னா என்ன வசனம்? இந்த வார்த்தை வந்த உடனேயே நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? உபாகம் 8:2 சொல்லப்பட்டதை சொல்றாரா இல்லையா? உபாகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். மூணாவது வசனத்தை வாசிமா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் என்ன பண்ணுவாங்களா? சரி, கவனிக்கணும். என் ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. இந்த அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலையும். கவனிக்கணும். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வசனத்துக்கு எந்த சூழ்நிலையிலையும் அவர் கீழ்ப்படிவதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்திருந்தார். அதுதான் அந்த காரியம். யாருக்கு கீழ்ப்படிந்தார்? என் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார். எதுக்கு என்ன கீழ்ப்படிதல் அவருக்கு இருந்தது? தேவனுடைய வார்த்தை. என்ன வார்த்தை? அப்பத்தினால மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலையும் பிழைப்பான் என்கிற அந்த கீழ்ப்படிதல் யாருக்குள்ள இருந்துச்சு? ஆமா, நம்ம ஆண்டவருக்குள்ள இருந்தது. இந்த காரியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆதாம நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனை வருவதற்கு காரணமே யாருதான்? ஆதாம். மனுஷனுடைய வீழ்ச்சி. மனுஷனுடைய வீழ்ச்சி. மனுஷன் விழுந்து போனதற்கு காரணம் என்ன? ஆதாம் விழுந்து போனதற்கு காரணம் என்ன? என்னது? கீழ்ப்படியாமை. மனுஷன் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? கீழ்ப்படியாமை. அடுத்து மனுஷன் விழுந்து போனதுக்கு காரணம் என்ன? மீறுதல். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ரைட், யாருடைய கீழ்ப்படியாம? ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாம. சரியா? என்ன கீழ்ப்படியாம போயிட்டாரு? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். சரி, ஆண்டவர் அழகா சொன்னாரு, எல்லாத்தையும் சாப்பிடு, ஆனா நன்மை தீமை அறிகிற கனியை மாத்திரம் என்ன பண்ணாத. கீழ்ப்படிந்தாரா? கீழ்ப்படியாம போயிட்டாரா? கீழ்ப்படியில் இல்லையா? இந்த கீழ்ப்படியாமைய வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதே 5ஆம் அதிகாரம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். அல்லாமலும் என்ன மீறிட்டார்? இப்ப இந்த கீழ்ப்படியாமை எதை கொண்டு வந்தது? இந்த மீறுதல் எதை கொண்டு வந்தது அப்படின்னா, கீழ்ப்படியாமையும் மீறுதலும் பாவத்தை மனுஷனுக்கு கொண்டு வந்தது. எதை கொண்டு வந்தது? பாவம். கீழ்ப்படியாமை என்பது பாவமா அல்லது நீதியான்னு பார்த்தா என்னதுதான்? பாவம். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமைனாலே பாவம் உள்ள என்ன பண்ணிருக்குது? வந்தது. இந்த பாவம் அடுத்தது பாருங்க, ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே
அந்த ஒருவன் மூலமாய், கவனிங்க, இந்த கீழ்ப்படியாமையும் மீறுதலும் பாவத்தை கொண்டு வந்தது. இந்த பாவத்துக்குன்னு ஒரு சம்பளம் இருக்குது, ஒரு கூலி இருக்குது. பாவத்தின் என்னது சம்பளம்? என்னதான்? மரணம். கவனிங்க, இதான் முந்தின ஆதாமனுடைய ஸ்டேட்டஸ், இதான் முந்தின ஆதாமனுடைய நிலவரம். முந்தின ஆதாம நிலவரம் என்ன? முந்தின ஆதாமை தேவன் எப்படி உண்டாக்கினார் என்று உங்களுக்கு எனக்கு தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நீங்கள் வாசிப்பீங்களானா, அங்க மனுஷனை தேவன் எப்படி சிருஷ்டித்தாராம்? தேவ சாயல். மனுஷனை தேவ சாயலாக தான் கர்த்தர் சிருஷ்டித்தார். இப்ப தேவ சாயல் அப்படின்னா என்ன? ஆடு மாடு இருக்கிற பறவைகள் இருக்கிறது எல்லாத்தையும் தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்னா இருக்குது இல்ல. எல்லாத்தையும் உண்டாக்கி, எல்லாத்தையும் உண்டாக்குன பிறகு மனுஷனை மாத்திரம் என்ன பண்ணாராம்? அவர் மாதிரியே தேவ சாயல். அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சாதான் தேவ சாயல் மாதிரி நமக்கு தெரியும். அவர் எப்படி இருக்கிறாரு? அவருடைய சாயல் என்ன? தேவனுடைய சாயல் என்ன? எபேசியர் 4, ஆமா 24. கவனிங்க, தேவ சாயல் என்னவா? மெய்யான நீதி. வாசிமா. பரிசுத்தம். சரி, தேவனுடைய சாயல் மெய்யான நீதி பரிசுத்தம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். ஆமா, என்ன அறிவு? பூரண அறிவு. போதுமா? பூரண அறிவு. கவனிங்க, தேவனுடைய சாயல் என்ன அப்படின்னா, அவருக்குள்ள இருக்கிறது மெய்யான நீதி. என்ன நீதி? மெய்யான நீதி. அவருக்குள்ள இருக்கிறது என்னது? பரிசுத்தம். அவருக்குள்ள இருக்கிறது என்னது? பூரண அறிவு. இல்லையா? பூரண அறிவு. இப்போ என் சபையில ஒரு 1000 பேர் விசுவாசிங்க வராங்க அப்படின்னா, 1000 பேருக்கு நான் ஞானஸ்நானம் கொடுத்திருந்தேன்னா கண்டிப்பா அதுல ஒரு 10 ரூத் இருப்பாங்க, 10 எஸ்தர் இருப்பாங்க, 10 நகோமி இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு மேல எனக்கு தெரியாது. அதுக்கு மேல எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? ரூத்தை விட்டா எனக்கு தெரியாது. ரூத் 1, 2, 3 நான் வைக்க முடியும். ரூத் போமா, நகோமி போமா அப்படின்னு இருப்பேன். ஆனா எல்லாத்தையும் தேவன் சிருஷ்டித்த பிறகு யாருக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துறாரு? ஆதாமுக்கு. பேர் வைப்பா அப்படின்னாரு. என்ன பேர் வைத்தாரு? அவ்வளவுதான். என்ன அவர் என்ன பேர் வைத்தார் அதான் பேர். போன இதுல கூட நான் சொன்னேன், சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 நான் வச்சாரு இல்ல இல்லையா? புலி 1, புலி 2, புலி 3 அப்படிலாம் என்ன பண்ணல. ஏன்? ஆதாமுக்கு என்ன அறிவை தேவன் கொடுத்திருந்தார்? பூரண அறிவு. அதனால அவர் வைத்த எல்லா பேரும் அந்த பூரண அறிவிலிருந்து வெளிவந்தது. இந்த பூரண அறிவு தேவனுக்குரியது. யாருக்குரியது? தேவனுக்குரியது. சரி, இங்க கவனிங்க. இந்த தேவ சாயல்ல இருக்கிற மெய்யான நீதியும், இந்த தேவ சாயல்ல இருக்கிற பரிசுத்தமும், இந்த தேவ சாயல இருக்கிற பூரண அறிவையும் இந்த பாவி மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால, தேவனுடைய வார்த்தையை மீறினால இது எல்லாவற்றையும் இழந்து என்ன ஆயிட்டாரு? இப்ப பாவமான மனுஷனா மாறினது மாத்திரமல்ல, அதற்கான சம்பளத்தையும் சம்பாதிச்சு வச்சுக்கிட்டாரு. மனுஷன் மரணம் என்கிற சம்பளம். மரணம் என்கிற சம்பளம். கவனிங்க, இதுக்கு காரணம் என்னன்னா, இவருக்கு என்ன சோதனை, நம்ம ஆண்டவருக்கு என்ன சோதனை சந்தித்தாரோ அதே சோதனை யாரும் சந்தித்தது? ஆதாமும் சந்தித்தார். ஆதாம் என்ன செய்வார்? நம்ம ஆண்டவர் என்னென்ன சோதனை சந்தித்தார்? முதல்ல என்ன ஆகணும்னாரு? கல்லுகள் எல்லாம் அப்பகள் ஆகட்டும், மாம்சத்தின் இச்சை. 2வது எங்க என்ன பண்ணாரு? மேல கொண்டு போய் என்ன பண்ண சொன்னாரு? குதி அப்படின்னாரு. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, நம்மளதான் குதிச்சிருப்போம். என்ன சொன்ன அவன்? திருப்பியும் பிதா தான் உன்னை தேவனுடைய குமாரன் சொன்னாரு, முடிந்தா என்ன பண்ணிப்பார்? குதிச்சுப்பார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்? குதிச்சிருப்போம். ஆனா அவர் என்ன பண்ணல? அவர் குதிக்கல. ஏன்? ஜீவனத்தின் பெருமையை மேற்கொண்டார். நான் பின்னாடி வர அதுக்கெல்லாம். ஜீவனத்தின் பெருமை. 3வது என்னது? திருப்பியும் எல்லாத்தையும் காமிக்கிறார். எதை காமிச்சாரா? உலக ராஜ்யங்கள்.
இந்த உலக ராஜ்யங்களை காமிக்கும் போது இதெல்லாம் என்கிட்ட இருக்குது, என்னை பணிந்து கொள், நான் எல்லாம் வச்சு நான் என்ன பண்றேன். அப்ப உலக ராஜ்யம் ஒண்ணுல ஒரு அரை பவுன் நகையை காமிச்சாவே நம்ம தடுமாறிடுறோம். என்னன்னு அது பொண்ணு போய் பார்த்துட்டு வந்த பிறகு இப்படி கேட்கிறேன், அவங்க எவ்வளவு போடுவாங்க, இவங்க எப்படி எவ்வளவு போடுவாங்க, எது ரொம்ப பெட்டரா போறாங்க அங்க போயிடும்ல. 100 போடுறாங்களாம். அப்போ அதையே முடிச்சிட ஐயா சீக்கிரம். ஏன் அப்படி சும்மா அப்படி பார்க்கும் போது என்ன ஆகுது, கண்களின் இச்சை. அப்ப முதல்ல மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை. இது நம்ம ஐயாவுக்கும் அவருக்கும் இதுதான் வந்தது. முதல்ல அவருக்கு வந்து இது இச்சை என்ன, 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3:6. ஸ்திரீயானவள் புசிப்புக்கு நல்லது. என்னது? போதுமா? புசிப்புக்கு நல்லது அப்படின்னா எது வருது இப்ப? மாம்சத்தின் இச்சை. நம்ம ஐயா அவுட்டு. அடுத்தது என்னது? நீ தேவனை போல மாறி விடுவாய். அடுத்தது அவுட்டு. அடுத்தது என்னது? கண்களின் இச்சை. அது எப்படி இருந்ததா? பார்வைக்கு இன்பமா. சோ இத விழுந்து போன இந்த ஆதாம் எதெல்லாம் ஜெயிக்க முடியலையோ அதை ஜெயிப்பதற்கு அதே சோதனையை சந்தித்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். முந்தின ஆதாம் அதை சந்தித்தார்னா, கடைசி ஆதாமாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய இரட்சகரும் அதை என்ன பண்ணார்? அவரு சந்தித்தார். அப்ப ஒன்னொன்னதான் நம்ம அதை பார்க்க போறோம். இப்ப இந்த இடத்துல மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? ஏன் இந்த கீழ்ப்படியாம நான் உங்களுக்கு சொன்னேன், அவருக்கு கல்லுகள்லாம் அப்பமாக்கும் என்பது பெரிய மேட்டரே இல்லை, பெரிய விஷயமே இல்லை. இப்போது ஆகட்டும் அப்படின்னா என்ன ஆயிருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார். என்ன தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறார்? அப்பத்தினால மாத்திரமல்ல, வார்த்தையால பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற என்ற வார்த்தைக்கு என் ஆண்டவர் கீழ்ப்படிந்தபடினாலே சத்ரு அங்க ஜெயிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. வைக்கல. இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய், இதான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு உயர்வாய் இருந்த ஒரு குணம். மத்ததெல்லாம் இருக்கட்டும், மத்தது வர சோதனை எல்லாம் எல்லாருக்கும் வந்துச்சு, எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். ஆனா யோசேப்புக்கு வந்த அந்த மாம்சத்தின் இச்சை, யோசேப்புக்கு வந்த அந்த சோதனை, அங்க யாரும் இல்லையே. யாரு இல்ல? அப்பா இல்ல, அம்மா இல்ல. இவர் தனியே எகிப்தில் இருக்கிறார், அதுவும் அடிமையா இருக்கிறாரு, அது போர்த்திபாலுடைய வீட்டுல இருக்கிறாரு. அதுவும் வேற ஏதாவது பெண் அப்படின்னாலும் பரவாயில்ல, போர்த்திபாலுடைய மனைவி. அவர் தப்பு செஞ்சா ஒண்ணு உலகத்துக்கு தெரிய போறது இல்லை, யாருக்கும் தெரிய போறது இல்லை. அதற்குரிய மனுஷியே இவனை அந்த பாவத்திற்கு உடன்படும்படி கட்டாயப்படுத்துகிறான். ஆனா யோசேப்பு அங்கிருந்து விலகி ஓடினதுக்கு காரணம் என்னன்னா, என் தேவனுக்கு விரோதமாய். எத்தனை பெரிய பொல்லாங்க இது இருக்குதா நமக்கு? இல்ல, என் அப்பா என்னை வந்து எங்க அப்பா பார்க்க வேணாம், என் அம்மா பார்க்க வேணாம், என் பிரதர்ஸுங்க என்ன பார்க்க வேணாம், என் மனைவி என்ன பார்க்க வேணாம், என் பிள்ளைங்க யாரும் இருக்க வேண்டாம். இப்ப பிள்ளைங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் சரி அமைதியாரு, இல்ல மனைவி இருக்கிறாங்க அமைதியா இருக்கணும் அப்படின்னு யாரும் என்னை பார்த்து என் பரிசுத்த வளர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் மேலாக கர்த்தருடைய கண்கள் எங்கும் உலாவி கொண்டு ஒருவரும் அந்த கண்களுக்கு முன்பாக மறைக்க கூடாது இருக்கிறோமே. அப்ப தேவனுடைய கண்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது. இந்த பயம் எத்தனை பேருக்கு இருக்கு? இந்த கீழ்ப்படிதல் எத்தனை பேருக்கு இருக்கிறது? யோசேப்பை போல ஆசீர்வாதம் கேட்கிறோமே. யோசேப்பு கிரயம் செலுத்தி இருக்கிறாரு, யோசேப்பு அதற்குரிய பாத்திரமா இருந்திருக்கிறாரு. யார் போய் அவங்கள பின்னாடி என்ன நடக்குது அப்புறம் பார்த்துக்கலாம். அரண்மனை, அவன் சொல்றாரு எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தாரு உங்க வீட்டுக்காரு உன்னை தவிர. அதுல எவ்வளவு உண்மையா இருக்கிறார் பாருங்க, எவ்வளவு உத்தமமா இருக்கிறார் பாருங்க.
இதெல்லாம் உண்மை இருக்கிறாரு, உத்தம இருந்தார், உண்மைதான். அந்த வார்த்தையை சொல்றது, இத்தனை பெரிய பொருளாங்க என் ஆண்டவருக்கு விரோதமா நான் எப்படி செய்வது? இதுதான் ஆசீர்வாதத்துக்கு காரணம். இதுதான் ஆசீர்வாதத்திற்கு வருவதற்கான ஊற்று, வருவதற்கான வழி. வாலிப பிள்ளைகளாகிய நாம், சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பது நல்லது. நம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிடக்கூடாது. ஐயா, உபத்திரம் எல்லாருக்கும் உண்டு, நெருக்கங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஆனா அந்த சோதிக்கப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு யோசேப்பு கீழ்ப்படிந்தார். அப்படின்னா என்ன? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அந்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுகிறார் பாருங்க. ஏன்னா அந்த 10 உங்களுக்கு தெரியும், 10 கட்டளைகள்ல 4 தேவனுக்குரியது, 6 மனுஷனுக்குரியது. அந்த 6 மனுஷனுக்குரியதுல முதல் பாத்தீங்க அப்படின்னா, தகப்படி தாய் என்ன பண்ணிரு? தானம் பண்ணிரு. அடுத்து என்ன பண்ணிராத? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அப்ப இந்த யோசேப்பு ஓடினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னதுதான் சொல்லுங்க? ஒருவேளை அன்னைக்கு கொடுக்கப்படலனாலும், அது மோசேயின் மூலமாக தான் அந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. ஆனா கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஏற்கனவே தேவனுக்குள்ள இருந்த காரியங்கள் தான் அது எழுத்தாக எழுதி கொடுக்கப்பட்டது. அப்படின்னா அப்பவே அந்த உணர்வு யோசேப்புக்கு இருந்தது பாருங்க. ஆசீர்வதிக்கப்படுவதற்கு இதெல்லாம் நமக்கு வழி. அப்ப தேவன் இங்க அந்த காரியத்தை செய்யாமல் போனதுக்கு காரணம், தேவனுடைய வசனத்துக்கு அவர் கீழ்ப்படிந்தார். என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்தார். நம்ம ஐயா கீழ்ப்படியாம போனதுனால எது உள்ள வந்தது? அப்படி மீறினால எது உள்ள வந்தது? ஆமா, கீழ்ப்படியாமனாலே பாவமும், மீறுதலினாலே மரணமும். என்ன பண்ணிச்சா? மனுஷனை ஆண்டு கொண்டது. இந்நாள் வரைக்கும் ஆதாம் மூலமாய் பிறக்கிற எல்லாரும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாரும் பாவத்தோடு தான் பிறக்கிறார்கள். இந்த பாவம் மரணத்துக்கு நேராக நடக்குகிறது. அப்போ 4000 ஆண்டுகளுக்கு பிறகு என் ஆண்டவர் பிறந்து எந்த ஆதாம் தோற்று போனாரோ, எந்த ஆதாம் ஜெயிக்காமல் போனாரோ, அதே பிரச்சனையை, அதே சோதனையை என் ஆண்டவர் இங்க சந்திக்கிறார். அவர் கீழ்ப்படியில, என் ஆண்டவர் கீழ்ப்படியில. கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணாராம்? கீழ்ப்படிந்தார். ரைட். இது முடிஞ்ச மாத்திரத்துல கீழ்ப்படிந்தாரு. அவன் அதோடு கூட விட்டு விடாமல் மீண்டுமாக கொண்டு போகிறான். வாசிங்க திருப்பி 4ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்துல 5வது வசனம். திருப்பி அதே அவன் சொல்றான் பாருங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். ஏன் குதிக்க சொல்றான்? உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உமக்கு கைகளில் ஏந்தி கொண்டு என்பதாய் எழுதி இருக்கிறதே. கவனிங்க, நிறைய நேரங்களில் இந்த வசனங்களை நமக்கு உரிமையா எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிங்க. வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி பாதம் கல்லில் இடராதபடிக்கு. இது இயேசு கிறிஸ்துவுக்கான தீர்க்க தரிசன வார்த்தை. இது யாருக்குரிய வார்த்தை? கவனிக்கணும். உன் பாதங்கள் எங்கள் இடராதபடிக்கு. நமக்கு இடராமையா இருக்குது. எத்தனை இடத்துல விழுந்து எழுந்து வரும். சாதாரண கூட விழல இல்ல, கைய காலெல்லாம் உடைச்சிட்டு வரும். அப்படின்னு இந்த வசனம் பொய்யா? அப்ப இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? என் ஆண்டவருக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை. அப்ப பிதா சொல்லி வச்சிருக்கிறார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு யார் யார் தாங்குவாங்க? தூதர்கள். வாசிமா 12 வாசிமா. போவார்கள். இது யாரை குறித்தது? இயேசு கிறிஸ்துவை குறித்த என்னது? தீர்க்க தரிசனம். இப்பவும் சத்ரு வந்து சொல்றான், அது எழுதி இருக்கிறது பாரு, நீ சொன்ன சரி, ஆனா திருப்பியும் உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு யார் சொல்லப்பட்டிருக்கிறது? பிதா எழுதி வச்சிருக்கிறாருல்ல. அதனால நீ தேவனுடைய குமாரன் தான், நீ கீழே குதி. அங்க எழுதப்பட்ட அந்த வசனம் உன்னை என்ன பண்ணும்?
எங்கெல்லாம் 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 உங்களை காட்டிலும் நம்மைய காட்டிலும் சத்ருவானவன் ரொம்ப அழகாய் பைபிளை படித்திருக்கிறவன். அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நம்மனாலும் பைபிள் படிக்க மாட்டோம், தூங்கிடுவோம். அவன் இல்ல, நிறைய பேருக்குள்ள இருந்து பேசுறதே அவன் தான். எதை வசனம் தெரியலன்னு நினைக்க கூடாது. நம்மைய காட்டிலும் ரொம்ப ஏதாவது பேசுகிறவன் அவன். ஏன்னா அந்த திரித்து பேசுறது, கட்டுக்கதையா பேசுறது, உள்ள இருந்து ஒரு மாதிரி வசனத்துக்கு வேற அர்த்தம் கொடுக்கறதெல்லாம் யாருதான்? ரைட். அதை சொன்ன மாத்திரத்துல இது என்னன்னா, இது எதை குறிக்கிறது அப்படின்னா, மேல இருந்து கீழே குதி அப்படின்னா ஜீவனத்தின் பெருமை. நீதான் நம்ம தூதர்களுக்கு வைத்திருக்கிறார, தூதர்கள் தான் இருக்கிறாங்கன்னு அப்பவே எழுதி வச்சிருக்கிறாரு. குதி. தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்ப ரெண்டாவது சோதனை எப்படி ஜெயிக்கிறார் பாருங்க. இன்றைக்கு நீங்களான சோதனையில அகப்பட்டு கொண்டு சிக்கி கொண்டு இருக்கிற, வெளியில வர முடியாது. ரொம்ப என் ஆண்டவர் அழகா கஷ்டப்படவே இல்லை, அதுக்கு போராடவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் இருதயம் முழுவதிலேயும் தேவனுடைய வார்த்தை அவர் நிறைத்திருந்தார். வசனத்தை எங்க வச்சிருந்தாரு? ஆமா, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியலையே, குடுகுடுன்னு ஓடி அங்க போய் ஏதாவது பைபிளை திருப்பி ஓ இப்படி இருக்குதா அப்படின்லாம் சொல்லலை. இல்ல ஒரு ஞான திருஷ்டியில அவர் உடனே தேவனாய் மாறி ஆவியில மாறி இந்த வசனம் எங்க இருக்குது அப்படிலாம் இல்லை. அப்ப இயேசு கிறிஸ்து வளரும் பொழுதே, வளர வளர வளரும் பொழுதே அங்க யூத ஜெப ஆலயங்களுக்கு போய் ஆசாரியர் இடத்துல வேத சுருளை வாங்கி படித்து தன் இருதயத்துல வேதத்தை நிரப்பி கொண்டவர் என் ஆண்டு. நம்ம எதை இருதயத்தில் நிரப்பி வச்சிருக்கோம்? இருதயத்தின் நிறைவு எது பேசணும்? எது பேசுது? இப்போ என்ன பேசுறோம்? இல்ல உள்ள எது நிறைஞ்சிருக்கணும்? நிரப்பிடுங்க. வசனத்தை தேடி அலைகிற காலம் வரும். இந்த சமுத்திரத்துல அந்த சமுத்திரம் மட்டும் தேடுவார்களாம், எது கிடைக்காதான். அப்ப இப்பவே என்ன பண்ணுங்க? ஃபியூல் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. பைபிள் நம்முடைய கரங்களிலிருந்து பிடுங்கப்படும். ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் வேதம் கிடைக்கும், ஒரு காலங்கள் முடிந்துடும். அதனால இந்த பேப்பர்ல இருக்கிற வரைக்கும் பிரயோஜனம் இல்லை. எங்க போயிடணும்? இதெல்லாம் எங்க போகணும்? இருதயத்தில் போயிடணும். நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா ஆவியானவர் செய்வார். அவர் சொல்றாரு, மையினால் அல்ல ஜீவன் உள்ள தேவனுடைய ஆவினாலே, கற்பலைகள் அல்ல, இருதயமாகிய சதையாகிய இருதயமாகிய பலகையில ஆவியானவர் எழுதுகிறார். அப்ப நம்ம இருதயத்தில் எது எழுதப்படணும்? யார் எழுதப்படணும்? அவர் எழுதப்படணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தூங்கணும். எதை நம்முடைய இருதயத்தில் இன்றைக்கு எழுதி கொண்டு இருக்கிறோம்? இதே நம்ம எதிர்பார்த்தோமா? பெட்ரோல்லாம் இல்லாத அலைவனை எதிர்பார்த்தோமா? இப்படிதான் சடுதியில சில காரியங்கள் வருது. வேற எதையானாலும் பெட்ரோல் இல்லைனா கூட வீட்டுல லாக்டவுன் மாதிரி வீட்டிலே கிடந்துடலாம். வேதம் இல்லாமல் நித்திய ஜீவனுக்குள்ளாய் போக முடியாது. வேதம் இல்லாமல் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. அப்ப இன்றைக்கு நாம் எவ்வளவாய் வேதத்தை நம்ம தியானிக்கிறோம், எவ்வளவாய் வேதத்தை நம்முடைய இருதயத்தில் எழுதி கொள்ளுகிறோம். இந்த நாட்கள்லயே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, யோர்தான் பிரவாகிட்டு வரும்போது என்ன செய்யுது? வசனம் உள்ள இருந்தா தான் சத்ருவை நம்ம ஜெயிக்க முடியும். வசனம் உள்ள இருந்தா தான் அவன் கொண்டு வருகிற தந்திரங்களிலிருந்து நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ ரெண்டாவது காரியம், என் ஆண்டவர் எப்படி ஜெயித்தார் அப்படின்னா, அந்த ஜீவனத்தின் பெருமையிலிருந்து. அங்கதான் அவன் சொன்னான், இதை சாப்பிட்டு நான் யார மாதிரி மாறிடுவேன்? தேவனை போல மாறிடுவேன். அதே காரியம் இங்க வந்தது. என் ஆண்டவர் அதை வார்த்தையினாலேயே ஜெயித்தார். அழக சொன்னாரு. என்னென்ன? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயா? உபாகமத்தின் புஸ்தகம், உபாகமத்தின் புஸ்தகம் வாசிக்கிறோம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
என்னமா மாசாவிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. அப்ப தேவன் முழுக்க முழுக்க நம்முடைய ஆண்டவர் எதற்கு கீழ்ப்படிந்து கொண்டே வருகிறார்? தேவன் எழுதி கொடுத்த அந்த வார்த்தைக்காக, அந்த வசனத்தை. அவன் சொன்ன உடனே அதெல்லாம் செய்யல, அவருக்கு எல்லாம் இருந்தது. உண்மையாகவே குதித்தா யார் காத்திருந்திருப்பாங்க? தூதர்கள். ஆனா என்ன, அவர் தேவனுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கும், தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணாத, பரீட்சை பாராது, அதுக்கு கீழ்ப்படிந்தார். பாருங்க, போடா அப்படின்னாரு. மூன்றாவதாக கொண்டு போய் எங்க நிறுத்தினா, வாசி முடிச்சிடலாம். மலையில கொண்டு போய் 8-9 வசனம், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் மகிமையும். இங்க என்ன நம்ம பார்த்தோம்? கண்களின் இச்சை. எதை காமிச்சான்னா, உலகத்தின் சகல ராஜ்யங்களின் மீதான மகிமை. எதது? மகிமை. கண்களின் இச்சை. ஏன் இதெல்லாம் காண்பிக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் பிசாசுக்குரியதாக இருந்தது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இதெல்லாம் யாருக்குரியதான் பாருங்க. இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர். போதப்பா, இந்த பிரபஞ்சத்திற்கு தேவன் யாரு? அப்ப இந்த உலகத்தினுடைய எல்லா மகிமையும் யாருக்கு இருக்குது? யாருக்கிட்ட இருக்குது? யாருக்கிட்ட? ஆமா, இன்னொரு வசனத்தையும் வாசிங்க, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். சீக்கிரம். உலகம் முழுவதும் யாருக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. கவனிக்கணும், சில நேரங்கள்ல சில ஜெபங்கள் இப்படி எல்லாம் ஜெபிப்பாங்க. ஆண்டவரே, எங்க ஏரியாவை விட்டு சாராய கடை எடுத்து போடுவதாக அப்படின்வாங்க. கஞ்சா இல்லாமல் செடிகள் அழிக்கப்படுவதாக அப்படின்வாங்க. தவறு இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உலகம் எதுக்குள்ளதான் கிடக்குது? ஒரு சாராய கடைங்க 3 இன்னொரு சாராய கடையில தற்காசை திறப்பான். நம்ம வேலை என்னன்னா, அங்க போறவனை ரட்சிக்கணும். அதான். இவன் ரட்சிக்கப்பட்டுட்டானா இவன் என்ன பண்ண மாட்டான். ஏன்னா உலகம் பல காரியங்கள்ல சிக்கி கிடக்கிறது. இதுல இருந்து நம்ம விடுதலை ஆக்கணும் அப்படின்னா, அங்க போறவனை விடுதலை ஆக்கிட்ட போதும். தேவனுடைய ராஜ்யம் என்ன, எப்போ இதெல்லாம் இது அவன் காலம், அவன் உலகம், அவன் உலகத்துல தீவிரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனா நாம நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறோம். என் ஆண்டவர் சொல்றாரு, திறப்புல நிற்கவும் சுவரை அடைவுக்கும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன். எங்க போயிட்டான்? எல்லாம் காணான்றார். அது நம்மையும் சேர்த்துதான் சொல்றார், காணா. எங்கேயா போயிட்டீங்க? ஈராண்டவரை வேற திடீர்னு காணா, எங்க எங்கன்னு கேட்கிற. எங்க வேலைகள் இருக்கிறது இல்ல. அப்ப எப்படி ஆகிலும் திறப்புல நின்று ஒரு கூட்டத்தை நம்ம என்ன பண்ணிடணும்? இது ஆண்டு நம்ம கொடுத்திருக்கிற உத்தரவாதம். சின்ன ஜபம் தான். நான் ஜெபம் பண்ணி என்ன நடக்க போதுன்னு நினைக்காத. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டது மாத்திரம் இல்ல, அதற்கான பதிலையும் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு எஸ்தருடைய ஜெபம் தான் 127 தேசங்கள் இருக்கிற யூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அப்ப நம்ம ஜெபம் பாதுகாக்கப்படப்படாதா? எஸ். இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? வரணும். ஏன்னா உலகம் யாருக்குள்ள கிடக்குது? பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. யார் இதை ஆளுகை செய்து கொண்டு? பிரபஞ்சத்தின் தேவனானவன். இதெல்லாம் வரும் பொழுது என் ஆண்டவர் பார்க்கிறாரு. கடைசி அதையும் சொல்லி முடிச்சிட்டாரு. என்னன்னு, எப்படி ஜெயிச்சாரு? ஏன் அப்ப பொண்ணு இனி என்ன பண்ணாத, அவ்வளவுதான் டைம், ஒரு லிமிட், அவ்வளவுதான். யாருக்கு? பிசாசா. கவனிங்க, கண்கள் முதல்ல மாம்சத்தின் இச்சையை என் ஆண்டவர் ஜெயித்தார். ஜீவனத்தின் பெருமையை கர்த்தர் ஜெயித்தார். 3வது
கண்களின் இச்சை. எதை காண்பிக்கிறான்? உலகம் முழுவதும் உள்ள மகிமையை பணிந்து கொண்டு. என் ஆண்டவர் அழகு அப்பால போய் சாத்தான்னு சொல்ல, அதுக்கு முன்னாடியே சொன்னாரு, உன் கர்த்தராகிய உன் ஆண்டவராகிய தேவன் ஒருவருக்கே, அதற்கு அவர் கீழ்ப்படுகிறார். அவன் காலில் ஆண்டவர் என்ன அப்படி விழுந்து அதை வாங்கிட்டு இருப்பாரா என்ன? எல்லாம் யாருக்குரியதாய் மாற போகிறது? 2 வசனத்தை மாத்திரம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். 16வது வசனம் வாசிங்க. 16, 19, 16. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவர் என்ன பண்ண போறாரா? ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக அவர் 2ஆம் வருகையில வர போகிறார். வரும்பொழுது என்ன நடக்க போகுது? அதே வெளிப்படுத்தின விசேஷம் வாசிங்க பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். இல்லம்மா, எல்லா ராஜ்யங்களும் யாருடையதை மாற போகிறது? கடைசியா சரி வாசிமா சொல்லு. உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும், கவனிங்க, கடைசியில் இந்த உலக ராஜ்யம் அதெல்லாம் யாருக்குரியதை மாற போகிறது? அவருக்குரியதை மாறும். இப்ப நான் என்ன உன்னை பணிந்து இதெல்லாம் எனக்கு என்னையா வேணும்? உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்ற வார்த்தைக்கு என் ஆண்டவர் கீழ்ப்படிந்து அவனை துரத்துனது மாத்திரம் அல்ல, அவருக்கு தெரியும் எல்லாம் ஒரு நாள் என் கையில வரப்போகிறது. ஆமென். கவனிங்க, இதெல்லாம் தோத்து போன ஆதாம், முந்தின ஆதாம் எல்லாவற்றிலும் அவர் விழுந்து போனார். கடைசி ஆதாம் ஆகிய, பிந்தி வந்த ஆதாம் ஆகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் எல்லாவற்றிலிருந்து ஜெயித்தார். ஜெயித்ததற்கு ஒரே ஒரு எந்த வழியில் அவர் ஜெயித்தார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். ஆமென். கீழ்ப்படிந்தாரா இல்லையா? அதுக்கு கீழ்ப்படிந்ததுனாலதான் மனுஷன் 40 நாளை மாத்திரமல்ல வார்த்தைனாலே பிழைப்பான். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அதுக்கு கீழ்ப்படிந்தார். இங்க சொல்றாரு, தேவனாகிய கர்த்தருக்கு ஒருவருக்கு ஆராதனை செய், இதற்கு கீழ்ப்படிந்தார். அப்படி கீழ்ப்படிந்ததுனாலே சத்ருவினுடைய சகல சோதனைகளையும் அவர் ஜெயித்து அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் விளங்க பண்ணினார். உங்களுக்கு எனக்கு வருகிற என்ன போராட்டங்கள் ஆனாலும், என்ன விதமான சோதனைகள் ஆனாலும், நீங்களும் நானும் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரே ஆயுதம் வேத. ஆமா, பொல்லாங்கன்னு நம்ம எதிர்த்து நிக்கிறோம்னா நமக்கு என்ன வேணும்? சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எது சர்வாயுத வர்க்கம்? கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தை. இது உள்ள இருந்துச்சுன்னா சத்ருவை மாத்திரமல்ல உலகத்தையும் ஜெயிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். சரி.